Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நம்ம யாழ்னி வயித்து புள்ளக்காரி இல்ல, அப்போ இந்த நேரத்துல அவங்களுக்கு போன் பண்ணா அவங்க என்ன ஏதோன்னு பயந்துட மாட்டாங்களா? அதான் சொன்னேன், அவங்களுக்கு கஷ்டமாயிடாதா? அதாங்க. அப்படியே பயந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு இந்த சந்தேகம் தீரணும், அதான் முக்கியம். நீ அம்மா போனை தடவிட்டு இருக்க, போனை போடு. போடுறேன் மாமா. போடுவா. விக்ரம், யாழினி செகண்ட் லைன்ல வந்துட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னன்னு கேட்டு வரேன். என்னாச்சு? எடுத்துறாத, தயவு செஞ்சு யாழினி போனை அட்டெண்ட் பண்ணிராத. ஏன், என்னாச்சு விக்ரம்? நீ அங்க போயிட்டு கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்க. நிச்சயமா அமுதா அத்தை அப்பாவை எழுப்பி நீ தான் வந்துட்டு போனேன்னு ஆணித்தனமா சொல்லி இருப்பாங்க. அப்பாவுக்கு உடனே சந்தேகம் வந்திருக்கும். அதனால அப்பா யாழினி கிட்ட சொல்லி உனக்கு போன் பண்ண சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு அந்த காலை தயவு செஞ்சு அட்டெண்ட் பண்ணாத. சீக்கிரம் வா. ஆமா விக்ரம், நிச்சயம் நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும். அது எப்படி விக்ரம், இருக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டு இன்னொரு இடத்துல நடக்கிறத அப்படியே கச்சிதமா சொல்றீங்க? அதுக்காகத்தான் எனக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்து டிபார்ட்மெண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. சரி, சொல்றது கேளு, சீக்கிரம் வா. ஓகே, அது வரைக்கும் என்கிட்ட பேசிட்டே இரு. ஓகே, வெச்சிராத. ஓகே ஓகே ஓகே, கட் பண்ணலாம். பக்கத்துல வந்துட்டோம் நாங்க. மா, என்னமாச்சு? அவ போன் எடுத்தாளா இல்லையா? தெரியல மாமா, போன் ரீச் ஆகல. அதாங்க, இனியா தூங்கி இருப்பா, நான் சொன்னேன்ல இல்லையா? ஆமா, இப்பதான் புள்ளதாச்சி கிட்ட இருந்து போன் வந்தா பயந்துருவான்னு சொன்ன, இப்ப தூங்கிட்டு இருப்பான்னு சொல்றேன். அண்ணே, தூங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தவ அதுக்குள்ள தூங்கி இருப்பாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு பாதி வழியில தான் போயிட்டு இருப்பா. அதனாலதான் அவ போனே எடுக்கல. என்ன அமுதா, கூறக்கட்டத்தனமா பேசுற? நீ தூக்கத்துல இருந்து எழுந்து பேய் பேய்னு கத்திட்டு இப்ப அது இனியாதான்னு சொல்லிட்டு இருக்க. நடு ராத்திரியில இங்க வரதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுவும் போட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அது எப்படி வருவா சொல்லு? எப்படி வருவா? ஏய், அவளை ஏண்டி திட்டுற? இனியா போன் எடுத்தா விஷயம் என்னன்னு தெரிய போகுது. போன் போட சொல்லு, போன் பண்ணுமா. அதான் போன் ரீச் ஆகலையே மாமா. மத்த சமயத்துல எல்லாம் ரீச் ஆகுமாமா, ஆனா இப்ப மட்டும் ரீச் ஆகாதா? எப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாங்க பாரு. இத பாரு, நானும் அவ போன் எடுக்கிற வரைக்கும் விடுறதா இல்ல. தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இரு. என்னங்க மாமா? பண்ணு. வா 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 வா. இறங்கிங்க மேடம். சரி சத்யா, நான் உனக்கு போன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே சார். உள்ள போலாம். விக்ரம், யாழினி போன் பண்ணிட்டே இருக்கா விக்ரம், நான் தான் எடுக்கல. என்ன நான் பண்றது? சொன்னல, அப்பாவுடைய வேலை தான். நிச்சயமா அவர் தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார். நீ வா, உள்ள போலாம் ஃபர்ஸ்ட். பாப்பா சத்யா. ஓகே சார். கம் கம், லெட்ஸ் கெட் இன். மாமா, ரிங் போது மாமா. ஐயோ விக்ரம், மறுபடியும் போன் அடிக்குது. இப்ப நான் என்ன பண்றது? அட்டெண்ட் பண்ணாத. அடுத்தது வீடியோ கால் வந்தாலும் வரும். எங்க அப்பா மூளை அந்த மாதிரி. வா, மேல போய் படுத்துலாம். சரி, ஓகே, வாங்க. வா வா வா. போனை ஸ்பீக்கர்ல போடுமா. ஐயோ, சரி. டக்குனு. ஓகே, எடு இப்ப எடு. அம்மா. ஓகே இல்ல, மெதுவா. ஐயோ, யாழ்னி தான் பேசுறான்னு நினைச்சு இனியா எதையாவது உளறி வைக்க போறா. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். கடவுளே, இனியா வீட்டுக்கு போயிருக்கணும். இல்லனா போனே எடுக்க கூடாது. அவ ஆட்டோல இருக்கும்போது போன் எடுத்துட்டா மாமா கண்டுபிடிச்சிருவாரு. நீ தான் காப்பாத்தணும் கடவுளே. ஒரு கல்லுல 3 மாங்காய் மொத்தமா மாட்டினீங்கடி. 3 பேரும் சேர்ந்து என்ன பாடுபடுத்தினீங்க. உங்களுக்கு இன்னைக்கு கூண்டோட கைலாசம் தான். அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல போய் கால் பண்ணிருக்க? சூப்பர். என்ன விஷயம்க்கா?
அண்ணா அவ எங்க இருக்கான்னு கேட்க சொல்லு. அவ எங்க இருக்கான்னு கேளு. ஆ, நீ எங்க இருக்க இனியா? என்னக்கா கேள்வி இது? தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி என்னக்கா கேள்வி கேக்குற? வீட்ல தான்க்கா இருக்கேன். ஏன்க்கா ஏதாவது எமர்ஜென்சியாக்கா? பாப்பாலாம் பத்திரமா இருக்குல்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிக்கா, காலையில பேசிக்கலாமா? ரொம்ப டயர்டா இருக்குக்கா, எனக்கு தூக்கம் வருது. சரி சரி. கட் பண்ணு. இல்லன்னா நம்பாத. என்னங்க நீங்க பாத்தீங்களா? அவ வீட்ல தான் இருக்கா. அவ இங்க பேயா வந்தா பிசாசா வந்தான்னு தேவையில்லாம இந்த அமுதா தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் நிச்சயமா சொல்றேன், அவ வீட்லயே இல்ல. பாதி வழியில ஆட்டோல தான் போயிட்டு இருப்பா. உங்ககிட்ட தூங்குறேன்னு சும்மா போய் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ வேணா வீடியோ கால் அவளை கூப்பிடு. எல்லாம் கூட்டு வெளியே வரும். வேண்டாம். என்ன அமுதா நீ சும்மா இருக்க மாட்டியா? வீடியோ கால். அவ தூக்க கலக்கத்துல பேசுனத நீ கேட்டல? ஆமா. நீ சும்மா இரு. ஆமா மாமா, இனியா தூக்க கலக்கத்துல இருக்கா. பாவம். இல்லன்னா இல்ல, நீ ஏன் வார்த்தையை நம்ப. இவங்க எல்லாருமா கூட்டு சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்க. அவ நிச்சயமா இங்க வந்துட்டு தான் போனா. இங்க பாரு, நீ வீடியோ கால் பண்ணனா எல்லா விஷயமும் வெளியே வந்துரும். பண்ண சொல்லு. யாழினி, வீடியோ கால் பண்ணுமா? மாமா, அதெல்லாம் எதுக்கு மாமா? அவ தூங்கிட்டு இருப்பா மாமா. யாழினி, மாமா சொல்றதை நீ செய். வீடியோ கால் பண்ணு. சரிங்க மாமா. பண்ணு. பயத்துல அப்படியே நடுங்கி நல்லது நல்லது, நடுங்கட்டும். வெல் டன். பியூட்டிஃபுல் ஈடா. வந்துச்சா? ஐயோ விக்ரம், வீடியோ கால். வீடியோ கால். அதான் சொன்னல, தெரியும். எங்க அப்பாவுடைய போலீஸ் புத்தி அந்த மாதிரி. சும்மாவே இருக்க விடா. சரி படு. நீ வீட்ல தான் இருக்கியா இல்ல ஆன் த வே இருக்கியான்னு செக் பண்றாராமா. சரி படு, இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ். நீங்க படுத்துட்டேன், நான் ரெடி. தைரியமா நடி. அப்பா தூக்கமா வருது. ஓகே. அக்கா, என்னக்கா மறுபடியும் வீடியோ கால் வேற பண்ற? தூங்கிட்டு இருக்காருக்கா, டிஸ்டர்ப் ஆக போறாரு. இனியா, அமுதா சித்தி திடீர்னு பேய பார்த்தேன், அது இதுன்னு வீட்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீதான் பேய் மாதிரி வந்து எல்லா வேலையும் பண்ணேன்னு சொன்னாங்க. அதான் மாமா உனக்கு கால் பண்ண சொன்னாரு. ஆமா இனியா. ஐயோ, என்னக்கா சொல்ற? நான் பேய் மாதிரி வந்தனா? அக்கா, எனக்கு வேற வேலை இல்லையா? அமுதா சித்திக்கும் வேற வேலை இல்ல, மாமாவுக்கும் வேற வேலை இல்ல. இது ஒரு விஷயம்னு எனக்கு போன் பண்ற பாரு. வேக்கா போன. What is this nonsense? என்ன நடக்குது? சாரி விக்ரம், சாரி. குடு போன குடு. என்ன யாருக்கு என்ன? யாருனே போன் அப்பா கிட்ட குடு. மாமா என்னங்க மாமா? தேவல விக்ரம் மாமா உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. உங்ககிட்ட தான் மாமா பேசணுங்கிறாரு. அப்பா உங்களுக்கு புத்தியே இல்லையா? அந்த அறிவு கெட்ட அமுதா அத்தையோட சேர்ந்து உங்களுக்கும் புத்தி மழுங்கி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நடுராத்திரில அங்க என்ன கூப்பாடு? பேய் வந்தது, பூதம் வந்தது, என்னன்னு மூல பேசிட்டு என்ன நான்சென்ஸ் எல்லாம்? உங்க திமிர்னால யாரும் உங்களை மதிக்கிறது இல்ல. இதுல அறிவு கெட்டவன் வேற பேர் வேணுமா? நீங்க என்ன கலாட்டா வேணாலும் பண்ணிக்கங்க. அத நீங்க உங்களுக்குள்ள பண்ணி தொலைக்க வேண்டியதானே? எதுக்கு எல்லா தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்குறீங்க? என்ன இந்த நான்சென்ஸ் எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அனுசரிக்கிறாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். உங்களை மாதிரி மத்தவங்க என்ன வேலை வெட்டி எதுவுமே இல்லாம வீட்லயே உட்காந்துருக்கோமா? வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாம்?
அடுத்த ராத்திரியில தூங்குறவங்களை எழுப்ப கூடாது, அது மேனர்ஸ் கிடையாதுன்னு கூட உங்களால யோசிக்க முடியாது. பேய் வேற எங்கேயும் இல்ல, உங்க புத்தியில தான் இருக்கு. நான்சென்ஸ். டேய் மரியாதையா பேசுறா, நான் உன் அப்பன். ஐயா 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 டாடா, நான் உங்க அப்பான்னு இப்ப சொல்லுங்க. அன்னைக்கு அந்த திருடங்கிட்ட இருந்து உங்க பேக மீட்டு திருப்பி கொடுக்கறேன். என் கை பற்றுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பேக அந்த திருடங்கிட்டே திருப்பி கொடுக்குறீங்களா? அன்னைக்கு தெரியலையா நீங்க என் அப்பா, நான் உங்க புள்ள அப்படிங்கறது? உங்களுக்கு தேவைனா மட்டும் அப்பா. இதெல்லாம் பாருங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி ராத்திரி தூங்குறாங்களேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இரிட்டேட் பண்றீங்களே, வெக்கமா இல்ல? உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா யாருடைய பிரைவசியில வேணாலும் தலையிடுவீங்களா? எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுங்க, சீக்கிரம் போன வைங்க. தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் உங்க கேவலமான சந்தேகத்துக்காக இன்னொரு தடவை இனியாவை இழுத்தீங்க, சும்மா இருக்க மாட்டேன். போனை வச்சு தொலைங்க. நான்சென்ஸ். வேற லெவல், வேற லெவல். கலக்கிட்டியே, கலக்கிட்டியே. நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் போன்ல சொன்னது அத்தனையும் போய். இல்லன்னு நம்பாதன்னு இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்க. அந்த இனியா இங்க வந்தது சத்தியம். கிறுக்குச்சு, கிறுக்குச்சு. உன்னால யாருக்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. என் வயசுக்கு இது தேவையா? அவன் என்னெல்லாம் கேக்குறான் பாத்தியா? ராத்திரி நேரத்துல எனக்கு இதெல்லாம் தேவை இல்ல. உன் பேச்ச கேட்டு நான் வந்தேன் பாரு. என்ன போய் தூங்குங்க, தூங்குங்க. அமுதா, என்ன ஏண்டி இப்படி பண்ற? உன்னால பாரு உன் அண்ணனுக்கு தூக்கமும் போச்சு, மானமும் போச்சு. போ, இனியாவது பிரச்சனை எதுவும் பண்ணாம ஒழுங்கா போய் தூங்கு. போ போ போ. பாத்தியா, என் மருமக புத்திசாலி. எப்படி சமாளிச்சா பாரு அவ. ஆமா அத்தை, இனியா மட்டும் இப்படி எல்லாம் செய்யலனா நாம நிம்மதியா இருந்திருக்கவே முடியாது. விடு, இந்த நெஜ பேயி பொய்யான பேய பார்த்து பயந்துருக்குல்ல. அடுத்து என்ன செய்யுதுன்னு பாப்போம். சரி, நீ போய் நிம்மதியா தூங்கு. என்ன, நீங்க போய் தூங்குங்க. இது மாயாவாச்சி. அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்களேன். சரிங்க மேடம். நிறுத்துங்க, நிறுத்துங்கண்ணே. ஓகே மேடம். விக்ரம் இவளை பிடிக்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவ இங்க ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காளே. இவளை எப்படியாவது விக்ரம் கிட்ட புடிச்சு கொடுக்கணுமே. என்ன பண்றது? விக்ரம் இங்க வர சொன்னா அது வரைக்கும் இவங்க இருப்பாளா? இங்கே வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். என் போனை சைலண்ட் மோட்ல போட்டு காருக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு விக்ரம் கிட்ட விஷயத்த சொன்னா அவர் அதை ட்ரேஸ் பண்ணி மாயாவை புடிச்சிட்டு வரல. மேடம், என்ன பிரச்சனை? எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னீங்க? அண்ணே, சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? இப்ப நான் கீழே இறங்கிக்கிறேன். சரி. நான் சொல்ற வரைக்கும் அதோ அங்க நிக்குது பாருங்க ஒரு கேப். ஆமா மேடம். அந்த கேப நகரவே விடாம நடுவுல வண்டியை நிறுத்தி பிளாக் பண்ணி வைங்க. சரியா? ஓகே. நான் சொல்ற வரைக்கும் நகராதீங்க. சரிங்க மேடம். அவ்வளவுதானே மேடம்? கீழே இறங்கிக்கங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. ஹலோ ஆட்டோ டிரைவர், என்ன வண்டி எப்படி முன்னாடி இருப்பானா? நான் எப்படி வண்டி எடுக்கிறது? இருப்பா.
ஏப்பா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நான் இப்ப எப்படி வண்டி எடுக்கிறது? வண்டி எடுப்பா. இருப்பா, நான் வேணும்னா வண்டியை நிறுத்தினேன். திருப்பலான்னு பார்த்தேன், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இரு பாக்குறேன். இம்சியா போச்சு. தேவையில்லாம வண்டி எடுக்கல. என்னயா கஸ்டமர் அங்க நிக்கிறாங்க. என்னையா உன்னோட பெரிய சீக்கிரம் வண்டி ரத்தம் அடியா. போச்சு. நானா வேணும்னா வண்டியை நிறுத்தி வச்சிருக்கேன். பொரியா எடுக்கிறேன். கிட்ட தான் இருக்கா. எடு. அதான் எடு, எடுக்கிறேன்னு எடு. சொல்றேன்ல. கொஞ்சம் பொறு, இப்ப எடுத்துறேன். நீ தானே பாத்துட்டு இருக்கிற. ரொம்ப நேரமா Start இதான் பண்ண ட்ரை try பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இருப்பா, கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பா. எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது? யோ வண்டி எடுக்க போறியா? சொல்றது புரியலையாப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அண்ணே இரு, என்ன இதே சொல்ற? ஸ்டார்ட் பண்ணி பாரியா. ஹலோ, எவ்வளவு நேரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நாங்க போக வேண்டாமா? மேடம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு மேடம். நான் என்ன மேடம் பண்ண முடியும்? கொஞ்சம் இருங்க மேடம், நான் ஸ்டார்ட் பண்ணி சரி, பார்க்கறேன். சீக்கிரம் இருங்க. பண்ணுங்க. சரிங்க மேடம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. சாரி மேடம். சாரி கிளம்புங்க. மேடம். அண்ணே என்ன மேடம், அந்த காரை சேஸ் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணே உங்க போனை கொஞ்சம் கொடுங்க, நான் ஒரு இந்தாங்க கால் மேடம். பண்ணிக்கிறேன். சத்யா என்னையா? விக்ரம், நான் இனியா பேசுறேன். இனியா? சத்யா நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். உன் போன் என்னாச்சு? விக்ரம், நான் இப்போ மாயாவை பார்த்தேன். மாயாவை பாத்தியா? எங்க பார்த்த? அவன் எங்க இருக்க நீ? நான் இப்போ ஷாப்பிங் போறதுக்காக ஆட்டோல போயிட்டு இருந்தேன். இங்க இப்பதான் நான் மாயாவை பார்த்தேன். அவ ஒரு கேப்ல ஏறி போயிருக்கா விக்ரம். அந்த கேப் நம்பர் நோட் பண்ணியா? நான் நோட் பண்ணேன், நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. TN02 S8617. ஓகே ஓகே ஓகே. ஒயிட் கலர் வேகனார். ஆஹா. அது மட்டும் இல்ல விக்ரம், நான் இன்னொரு வேலையும் பண்ணிருக்கேன். மாயா அந்த பக்கமா தள்ளி போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம நான் என் போனை சைலண்ட் மோட்ல போட்டு அவ காரோட பேக் சீட்ல போட்டுட்டேன். இப்போ என் போனு அவ கார்ல தான் போயிட்டு இருக்கு. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா விக்ரம்? சூப்பர் இனியா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்ல வேலை பண்ணிருக்க. அந்த போனை ட்ரேஸ் பண்ணா அந்த கார் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீ வந்து உன் வேலையை பாரு. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி விக்ரம், நான் வேணா அந்த கார் போற டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி போட்டுமா? வேண்டாம். ஐயோ வேண்டாம். ஐயோ ப்ளீஸ், அவளை ஃபாலோ பண்ணாத. நான் பாத்துக்கிறேன். சொல்றது கேளு. ஓகே, வீடு பேசுறேன். தேங்க்யூ இனியா. சரி ஓகே விக்ரம், நான் வீட்டுக்கு போறேன். ஓகே பை. அண்ணா இந்தாங்க. பேசிங்களா? ஓகே மேடம். நம்ம கிளம்பு. போலாம் மேடம். போங்க நேரா போங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். எஸ் சார். இன்ஸ்பெக்டர் விக்ரம் ஹியர். சொல்லுங்க சார்.
நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த ஃபோன் நம்பருடைய லொகேஷன் ட்ரேஸ் பண்ணணும். ஓகே ஓகே சார். நம்பர் சொல்லுங்க. ஓகே, நான் இப்போ அங்கே கிளம்புறேன். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு நீங்க ட்ரேஸ் பண்ணுங்க as soon as you can ப்ளீஸ். ஓகே சார். ஓகே சார். கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.